இதெல்லாம் எதிர்க்குவாங்க. உங்களுக்கு மனைவி இருக்கிறதுக்கு அல்ல, ஒரு வாகனம் வாங்கினீங்க, உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை, கைய மாத்திடலாம் வாகனத்தை, அதே மாதிரி மனைவியை மாத்திடலாம். அதனாலதான் குரான் சொல்றது உன்ன லிபாசுல்லக்கும் லிபாசுல்ல உன்ன. இந்த உடுப்பை கலத்திடும், இந்த கோட்டை கலத்தி போடலாம், வாகனத்தை மாற்றிக்கொள்ளையிடும், உடுப்பை மாற்றிக்கொள்ளையிடும். உங்களுக்கு கணவனுக்கு மாற்றேனும், மனைவிக்கு மாற்றேனும். இவனுக்கு அதில் முக்கியம் மனைவியை மாற்றேனும், புள்ளைய மாற்றேன். இந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யறது இல்லை, இது ஒன்றும் இல்லை. பேஸ் பவுண்டேஷன் 100% wrong. இப்ப புள்ளைய குறை சொல்றது, கல்யாணம் முடிச்சுட்டீங்க, நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம். ஏந்த மவள் யூனிவர்சிட்டியில வைத்து ஒரு அந்நிய ஆணோட மிக்ஸ் ஆகிறத விரும்புவீங்களா? அந்நிய ஆணோட கை கொடுத்து ஷேக் பண்ண விரும்புவீங்களா? சொல்லுங்களே பாப்பா, விரும்புவீங்களா? கல்யாணம் முடிச்ச எத்தனை பேரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி, எத்தனை பேர் கொமெண்ட்ஸ் எழுதி, எத்தனை சோசியல் மீடியா அதுக்கு என்ன எழுதி கொமெண்ட்ஸ் எழுதி, இதெல்லாம் செஞ்சு போட்டு இவருக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சொல்றோம் இவ மிக்ஸ் ஆகக்கூடாது. என்ன என்ன நியாயம் இது? என்ன நியாயம் இது? கல்யாணம் பண்ற பவுண்டேஷனே போடுறது அந்த பிள்ளைக்கு தானே. எந்த பிள்ளை இப்படி இருக்கோ நான் கனவு காட்டுறேன். இங்க கல்யாணம் எப்படி? மாஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு பெண்ணுடைய ஒரு கல்யாணத்தை பேஸ்புக்ல சோசியல் மீடியால போட்டு அது எதுல வந்தாலும் சரி, அதுக்கு எழுதப்படக்கூடிய அத்தனை கொமெண்ட்ஸும் ஜினாவுடைய கொமெண்ட்ஸ் என்றதை மறந்து விட வேண்டாம். அதுக்கு எழுதப்படக்கூடிய கொமெண்ட் ஜினாவுடைய கொமெண்ட்ஸ் என்றதை மறந்து விட வேண்டாம். நான் சொன்னேன், நிக்காஹ் பயான் உண்டுல ஒரு காலம் வரும், கல்யாண கார்ல கூட போடுவாங்க. நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரக்குள்ள எங்களுக்கு செய்த ஆகப்பெரிய உதவி கிஃப்ட் கொண்டாடுறதல்ல, உங்களோட கையில் இருக்கிற 6வது விரலை வச்சுட்டு வாங்குவோம். என்ன 6வது விரல்? உங்களோட போனை வச்சுட்டு வாங்குவோம். நாங்க செக் பண்ணிட்டு ஒரு உள்ளுக்கு எடுப்போம். ஏன்னா நாங்க 20 வருஷம் பத்திரமா பாதுகாத்து வந்துட்டேன். நீங்க எங்காவது இருந்து ஒரு வீடியோ பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டா நான் 20 வருஷம் வளர்த்தனுடைய பிரயோஜனம் என்ன? செய்ய வேண்டாம். நீங்க இங்க இதெல்லாம் செஞ்சு போட்டு அங்க சொல்றீங்க உங்களோட பிள்ளைகள் உண்மைவா அவ என்ன செய்வா தெரியுமா? உங்களுக்கு காட்டுவா. இப்ப பழைய ரெக்கார்டு எல்லாம் நான் எப்படி இந்த கல்யாணத்துல நீங்க இப்படி எல்லாம் நிறுத்திட்டா எனக்கு சொல்ற சேர வானம் உண்டு சிரிக்கிறதுக்கு அது அழ சொல்றது. பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டும்போ நான் ஒரே சொல்றது, எங்களோட பிள்ளை இஸ்லாமிக் ஸ்கூலுக்கு போகணும். ஏண்டா மத்த ஸ்கூல்ல மஹரம் இல்ல, எங்க இல்ல மிக்ஸ் ஸ்கூலுக்கு போகணும். எங்க மிக்ஸ் ஸ்கூலுக்கு போகணும். அங்க அந்த ஒன்றும் தேவையில்லை. உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க மஹரம் பேசுறீங்களா? சொல்லுகிறேன், ஏண்ட வீட்டுக்குள்ள நான் மஹரம் பேசுறேனா? என் வீட்டுக்குள்ளே எனக்கு மஹரம் என்றது பேசுறது இல்லடா. இந்த புள்ள எங்க படிச்சா என்னவாப்பா? ஏன் பாப்பா ஸ்கூல்ல மட்டும் முஸ்லிமாக போறீங்க? உங்களோட வீட்டுள்ளுக்கு மைனி மச்சான் நாட வயசு தம்பியிட வயசு வேற என்ன அடுத்த வீட்டுக்காரங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வைத்த கூட்டாளி மாறு சுபஹானல்லாஹ். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் வாட்ஸ்அப்ல, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் பேஸ்புக்ல, இதெல்லாம் வாப்பா வீட்டுக்கு சர்வசாதாரணம். ஆனா சொல்றது கொழும்புல ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இல்லனா, கொழும்புல முதலாவது முஸ்லீம் வெளியே கொண்டு வாங்க. கொழும்புல முஸ்லீம் வெளியே கொண்டு வாங்க. நான் புருஷாட்சினவர்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் போறாங்க ஃபேஸ் கவர் பண்ணி எங்க அடிக்கிறதுக்கு. ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜிசி ஓலவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே டிரைவருக்கும், எந்த டிரைவருக்கு அவங்களை கூட்டிக் கொண்டு வர டிரைவருக்கு அந்த பிள்ளைகளை சேர்ந்து ட்வீட் கொடுக்கிறாங்க.
பிள்ளைகளுக்கு வாழ சொல்லிக் கொடுக்க வாழ பாதுகாக்கும்போது இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லை, எங்களுக்கு வேணும் இஸ்லாமிக் ஃபேமிலி கான்செப்ட். மிக உறுதியோட சொல்றேன், எங்களை வீட்டுள்ளுக்கு இஸ்லாம் இருக்கும் என்றால் எங்களை புள்ள ஆவல்ல வைத்து படிச்சாலும் அங்க உள்ள சூழல் எங்களை புள்ளைய தாக்காது. வாப்பை பிடித்தான், எங்களை உண்மை பிடித்தான், எங்களை கலாச்சாரம் இப்படித்தான், நாங்கள் இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்த சேவா ஏன் பிறந்த பிள்ளைக்கு எதுக்கு அடிச்சிடும் இன்ஜெக்ஷன்? ஏன் அடிச்சிடும் இன்ஜெக்ஷன்? டிபி ஏன் அடிச்சிடும்? வராம இருக்கிறதுக்கு, அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு, அந்த வைரஸ் வராம இருக்கிறதுக்கு. புள்ள பிறந்தோம் யாரு 7-8 இன்ஜெக்ஷன் இருக்குது. ஏன் அடிக்கிறோம்? எது வராம இருக்கிறதுக்கு. நீங்க அதே போல ஏந்த புள்ளைக்கு இந்த வெளிச்சூழலுடைய தாக்கம் வராம இருக்கிறதுக்கு நான் புள்ளைக்கு எந்த வீட்டுக்குள்ள இஸ்லாமிக் சூழல் வச்சிருக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள பகுதி இருக்குது. இஸ்லாமிக் சூழல் என்ன? கொஞ்சம் பேர் சொல்ற முஃப்தி சாப் அல்ஹம்துலில்லாஹ் எங்க வீட்டுல டிவியே இல்ல, டிவி இஸ்லாத்துல இல்ல, எங்க வீட்டுக்குள்ள பேப்பர் நியூஸ் வாசிக்கிறதே இல்ல. கொஞ்சம் பேர் இஸ்லாமிய என்வாயர்மெண்ட் கொடுத்த இன்டர்பிரேஷன் பேப்பர் வாசிக்கிறதுல, டிவி இல்ல. உங்களோட வீட்டுக்குள்ள தின்ற சாப்பாடு ஹலாலா? மேக் ஷூர் தட் டெஸ்ட். எங்க வீட்டுக்குள்ள மகரம் இருக்குதா? டெஸ்ட். எங்க வீட்டுள்ள எத்தனை பாவம் நடக்குது? நாங்க தீபத்துக்கு சொல்லுமா? அல்லாஹ் இந்த மோளை மன்னிக்கட்டும். கணவன் மனைவியினுடைய கட்டிலும் தீபத்து பேசுற இடமாக மாறிவிட்டது. எங்களை புள்ளகள் சொல்லணும், எங்களை வீட்லையா 3வது ஆளை பத்தியா எங்க உண்மை பேச நாங்க கேட்டே இல்லை. யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? அந்த புள்ளைக்கு தீபத்தே வராது, அந்த பிள்ளைக்கு புறமே வராது. வாழ்ந்து காட்டுப்போ, பிளீஸ் வாழ்ந்து காட்டுப்போ. இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லவாப்பா, அதுல கொடுத்தோம். அது ரெண்டா பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு வேணும் இஸ்லாமிக் என்ன? ஹோம் என்வாயர்மெண்ட், ஃபேமிலி என்வாயர்மெண்ட். மாஷா அல்லாஹ், எங்கட அப்பவா எங்கட உம்மவா அவங்க தானே எங்களுக்கு இஸ்லாம், அவங்க தானே வாழ்ந்து காட்டுறாங்க. நான் 98ல லண்டன் போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹாமிஸ் பட்டேல் சாப் ஒரு பெரிய ஒரு ஆளு. ஹாமிஸ் அவர் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் எங்களுக்கு ஒரு கருத்து சொன்னாரு. நான் இதை பத்தி அன்றைக்கு பேசினேன். அப்ப சொன்னாங்க முஃப்தி சாப், அப்ப நாங்க பேசிருந்தது சரியா வின்டர் சீசன். எனக்கு இப்ப ஞாபகம், அன்றைக்கு தான் அந்த நாள் தான் முரளி வந்துட்டு அந்த இதுல லார்ட் இதுல ஸ்டேடியம்ல 10 விக்கெட் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸ்ல. அது அன்றைக்கு பேப்பர்ல எல்லாம் நாங்க மயாமன்னக்குள்ள ஸ்ரீலங்காக்குள்ள யார பத்தி பேசுறாங்க. அப்ப அது நல்ல ஞாபகம் எனக்கு. அன்றைக்கு அவர் சொன்னார், இங்க லண்டன்ல ஒரு காலம் வரும், அந்த காலத்துல விண்டர் எப்படி ஆகும் என்றால் -15 -10 மைனஸுக்கு போவோம். வியாபண்ணேலாம் அளவுக்கு என்ன இருக்கும் சூழல் என்வாயர்மெண்ட் அப்படியே கூலாகிடும். ஆனா என்னத்தான் கூலானாலும் உம்மட வயிற்றுக்கு உள்ள புள்ள எதிரிக்கும். சூட்டலையா விண்டர்லையா சொல்லுங்களேன்? சூழல், அது சூழல், வெளிச்சூழல், வெளியில் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் வந்துட்டு உம்மட வயிற்ற தாக்காதது போல வீட்டுக்குள்ள சூழல் சரியாக இருக்க வேண்டால் அந்த புள்ளைய உலகத்துடைய என்வாயர்மெண்ட் ஒரு நாளும் தாக்காது. இது உருவாக்குவோம். இன்னொரு ஒரு கன்செப்ட் என்ன தெரியுமா? கமர்ஷியலைஸ் கன்செப்ட். இஸ்லாமிக் ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்கூல் இங்க எங்க இலங்கையில முஸ்லீம் ஸ்கூல் இல்ல, இஸ்லாமிக் ஸ்கூல் இல்ல, எல்லாம் இருக்கிற முஸ்லீம் ஸ்கூல் தான். என்ன ஸ்கூல்? முஸ்லீம் கல்யாணம் மாதிரி, இஸ்லாமிக் கல்யாணம் அல்ல. கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம். இது விளக்கிற முஸ்லீம் கல்யாணம் என்ன? எல்லா முஸ்லீம்களும் வந்திருக்கிறாங்க. யாருடையோ கன்செப்ட்ல கல்யாணம் நடக்குது. அதே போல முஸ்லீம்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா படிக்கிறது இஸ்லாம் அல்ல. பசு பால் தரும். பசு என்ன இஸ்லாம்? அது அல்லாஹ்வை மறந்து படிக்கிற படிப்பு இஸ்லாமா? எனவே அதனால இதுக்கு இன்னும் அர்த்தம் எடுக்க வேணாம். முஃப்தி சந்தித்தாரு, முஸ்லீம் ஸ்கூல் தேவையில்லை, நாளைக்கு எங்கட புள்ள எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல போட போறோம் என்ற கன்செப்டை யாரும் எடுத்துட வேணாம். சம்திங் இஸ் பெட்டர், சம்திங் இஸ் பெட்டர்.
நத்திங். அப்ப நான் சொல்றேன், இது முதலாவது கன்செப்ட் என்ன வர வேண்டும் என்ற பேரண்டிங்ல நாங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். சிஸ்டர் சகோதரிகளை கொஞ்சம் வாழ்ந்து காட்டணும். பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வாழணும்.